வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பக்கோடா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அரிசி மாவு, பச்சரிசியை நல்லா கழுவிட்டு காய வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. கடல மாவு அரை கப், 1/4 கப் பொட்டுக்கடல மாவு. பொட்டுக்கடல மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா நிறைய எண்ணெய் குடிக்காம இருக்கும், கொஞ்சம் சாஃப்ட்னஸும் கொடுக்கும். உங்களுக்கு பொட்டுக்கடல மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா கடல மாவு 2 கப்பு, அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், எள்ளு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு இதோட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா பட்டரோ இல்லை சூடான எண்ணெயோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை பிணைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி கையில் எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக வெளியே வரணும். இதுதான் ரிப்பன் பக்கோடாவோட அச்சு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு நல்லா உள்ளார ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிழிஞ்சுக்கலாம். பாருங்க, ஓசையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இன்னொரு தடவை பிழிஞ்சு காமிக்கிறோம். போட்டோன்னே திருப்பிடாதீங்க. இப்போ கேட்குற ஓசை அடங்கின பிறகு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓசை அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட ரிப்பன் பக்கோடா தயாராகிருச்சு. இப்போ இதை நம்ம உடைச்சி பார்க்கலாம் எப்படி சவுண்டு கேட்குதுன்னு. ரிப்பன் பக்கோடாவை ஓலா பக்கோடா, நாடா பக்கோடான்னு கூட சொல்லலாம். இதை உடைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போனா நமுத்து போகாது, கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது செய்யும்போதே நல்லா வாசமாக இருந்தது. முக்கியமாக எண்ணெய் குடிக்காது. பொட்டுக்கடல மாவு சேர்த்து செஞ்சால் கண்டிப்பாக எண்ணெய் குடிக்காது. பாருங்க, எண்ணெயே இல்லை கையில். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.